என் மகளே, என் மகனே, சந்தோஷமாக இருக்கிறீர்களா? பரிசுத்தவான்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? என் ஜனமாகிய உங்கள் மீது கர்த்தராகிய நான் மிகுந்த அன்பு வைத்திருப்பதினால் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? என் மகளே, என் மகனே, நீங்கள் நீதிமான்களாக வாழும் பொழுது, கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நீங்கள் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஒன்றையும் குறித்து கலங்க வேண்டாம் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 91 அதிகாரம் 3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, பொல்லாத பிசாசானவன் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை கண்ணி வைத்து ஏதாவது ஒரு துக்க காரியங்களிலே உங்களை அகப்படுத்தி விட வேண்டும் என்று நினைப்பான். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்கள் உங்களுக்கு பாவ கன்னிகளை வைப்பார்கள். உங்களுக்கு தெரியாத நேரத்திலே நீங்கள் அதில் சிக்கிக் கொண்டால் அதன் மூலமாக உங்களுக்கு பொல்லாத பிசாசானவன் உங்களை தவறான காரியங்களிலே நடத்துவான். உங்களுக்கு அவன் கண்ணுக்கு தெரியாத ஆபத்தினை உண்டு பண்ணுவான். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு வரக்கூடிய கொள்ளை நோய்களிலிருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பேன். என் மகளே, என் மகனை, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியாத அநேக காரியங்கள், பிரச்சனைகள் இருக்கின்றன. என் மகளே, என் மகனே, நீங்கள் படிக்கக்கூடிய இடத்திலே, நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய இடத்திலே, நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே, நீங்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடத்திலே பொல்லாத பிசாசானவன் உங்களுக்கு கன்னிகளை வைக்கிறான். ஆனால் கர்த்தராகிய நான் உங்களை அவைகளில் இருந்து தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய சிலர் பொல்லாத பிசாசானவனின் கன்னிகளில் நான் சிக்கிக் கொண்டேனே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி கலக்கிக் கொண்டிருக்கிற என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், அந்த கண்ணியிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் யாருக்காகவும் பயப்படாமல் இருங்கள். என் மகளே, என் மகனே, வியாதியிலிருந்து உன்னை விடுவித்து, கொள்ளை நோயிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்களிடத்திலிருந்து உங்களை தப்புவித்து கொள்ளை நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அதற்கு முதலில் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்துடனே என்னை நோக்கி ஜெபத்தினிலே, கர்த்தாவே, பொல்லாத பிசாசானவனின் கண்ணியிலே நான் சிக்கிக் கொண்டேன், கண்ணுக்கு புலப்படாத கொள்ளை நோயிலே சிக்கிக் கொண்டேன், கர்த்தாவே, என்னை இவைகளில் இருந்து விடுவியும். கர்த்தாவே, இந்த வேதாகம வாக்குத்தத்தினை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்களை தப்புவிக்கிற தேவன். எங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களில் இருந்து விடுவித்து பாதுகாக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று ஜெபத்தினிலே என்னை நோக்கி ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து பொல்லாத பிசாசானவனின் கண்ணியில் இருந்து உங்களை தப்புவித்து கண்ணுக்கு தெரியாத கொள்ளை நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்களை கண்டு பயப்படாமல் தைரியமாக இருங்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை நேசிக்க கர்த்தராகிய நான் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 26 என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய உள்ளத்திலே இடம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய நான் உங்களுக்கு காட்டிய வழிகளில் நடக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தருக்கு முதலில் இடம் கொடுக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என்னை நோக்கி, கர்த்தாவே, என்னுடைய உள்ளத்திலே நீங்கள் வாசம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். நீதிமான்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவரின் உள்ளத்திலேயும் கர்த்தராகிய நான் வாசம் பண்ணுவேன். கர்த்தராகிய நான் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணினால் உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவக்கரைகள், வேதனைகள், துக்கம், பயம் இவைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் என்னை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே, என் உள்ளத்திலே நிறைய தீமைகள், பாவக்கரைகள், வேதனைகள் நிறைந்திருக்கிறது. நீங்கள் என் உள்ளத்திலே வந்து என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவக்கரைகளை, வேதனைகளை, துக்கம், பயத்தினை நீக்கி என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று ஜெபம் செய்யுங்கள். கர்த்தராகிய நான் உங்கள் உள்ளத்திலே வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் ஜெபத்தினிலே உங்கள் உள்ளத்தில் கை வைத்து, கர்த்தாவே, என்னுடைய உள்ளத்திலே நீங்கள் வாசம் பண்ணுங்கள். உம்முடைய இரத்தத்தினால் என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி என்னுடைய உள்ளத்திலே இருந்து பாவக்கரைகளையும், வேதனைகளையும், துக்கங்களையும், பயத்தினையும் நீக்கி போடும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது என் மகளே, என் மகனே, உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தராகிய நான் வாசம் பண்ணி உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழும்படியாக செய்வேன். என் மகளே, என் மகனே,
கர்த்தராகிய நான் உங்களுடனே இருந்தால் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே உங்களுக்கு உணவு தேவை. மேலும் நீங்கள் குடியிருப்பதற்கு ஒரு வீடு தேவை. என் மகளே, என் மகனே, நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று கர்த்தராகிய நான் வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தர் கொடுக்கக்கூடிய வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசித்து ஜெபித்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த ஒரு வியாதியோ கொள்ளை நோயோ பொல்லாத பிசாசானவனின் கண்ணியிலோ சிக்காமல் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் சாப்பிட உணவு இல்லை என்று கலங்க மாட்டீர்கள். உங்கள் அப்பத்தை நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் என்னுடைய வேலையிலே வருமானம் போதவில்லை, உண்ணுவதற்கு திருப்தியாக ஆதாரம் இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் இனிமேல் உங்களை திருப்தியாக ஆசீர்வதித்து உங்களை சுகமாக வாழ்ந்திருக்க செய்து நீதிமான்களாக இருக்கக்கூடிய உங்களை நிறைவாக வாழும்படியாக கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரிடத்திலே ஜெபம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இன்றே கிடைக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே, இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் இருக்கக்கூடிய இடத்திலேயே நான் சுகமாக வாழ்ந்து நான் திருப்தியாக சாப்பிட்டு என்னுடைய தேசத்திலே குடியிருக்கும்படியாக என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நீதிமான்களாக வாழும் பொழுது கர்த்தராகிய நான் உங்கள் சிநேகிதராய் இருக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களின் சிறந்த நண்பராக இருப்பேன். என் மகளே, என் மகனே, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களை குறித்தும் என்னிடத்திலே நீங்கள் கூறலாம். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களின் குறைவுகளை நீங்கள் என்னிடத்திலே கூறுங்கள். அதை புரிந்து கொள்ளுகிற தேவன் நான். கர்த்தர் உங்களுக்கு சிநேகிதராய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய நான் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேனோ அதன்படி வாழ வேண்டும். நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களிடத்திலே கர்த்தராகிய நான் சிநேகிதராக இருக்கிறேன். நீங்கள் பாவங்களை செய்து கொண்டு கர்த்தர் என்னுடைய நண்பர் என்று சொன்னால் என்னால் எப்படி உங்களிடத்திலே சிநேகிதராக இருக்க முடியும்? நான் உங்களுக்கு சிநேகிதராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று நீதிமான்களாக பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும். நீங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தீர்கள் என்றால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு சிறந்த நண்பனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஜெபத்தினில் என்னை நோக்கி, கர்த்தாவே, நீங்கள் காட்டிய வழிகளில் நான் செல்வேன். கர்த்தாவே, நீங்கள் என்னுடன் சிநேகிதராக இருக்கும்படியாக உம்மை நோக்கி ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, உமது வேதாகம வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஒப்பு கொடுத்து உங்களிடத்திலே வாழ்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் துதியுங்கள். கர்த்தரிடத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் இருப்பீர்கள். கர்த்தராகிய நான் உங்களின் சிநேகிதராக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய வேதனை, துக்கம், பாரத்தினை கர்த்தராகிய என் மீது வைத்து விடுங்கள். உங்களின் சிறந்த சிநேகிதராக நான் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் என்னிடத்தில் சொல்லாமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபேயாதும் தள்ளாட ஒட்டார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளை, சோதனைகளை நீங்களே ஏன் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களின் தேவைகள், வேதனைகள், இவைகளை குறித்து பாரத்தினை நீங்கள் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களின் பாரத்தை கர்த்தராகிய என் மீது வைத்து விடுங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் பாரம் சுமந்து எதற்காக சோர்வாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய பாரத்தினை சுமப்பதற்காகவே கர்த்தராகிய நான் இருக்கிறேன். என் மகளே, என் மகனே, இன்று உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரத்தினை கர்த்தராகிய என் மீது இறக்கி வைத்து விடுங்கள். ஏதோ ஒரு பாரம் உங்கள் உள்ளத்தை அழுத்திக் கொண்டிருக்கிறது அல்லவா? அது உங்களுடைய வேலையினை குறித்ததாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பினை குறித்ததாக இருக்கலாம், உங்களுடைய வருமானத்தை குறித்ததாக இருக்கலாம். இப்படி எந்த மாதிரியான பாரங்கள் உங்கள் உள்ளத்திலே இருந்தாலும் அவைகளை என்னிடத்தில் இறக்கி விடுங்கள். என் மீது பாரத்தை வைத்து நீங்கள் நிறைவாக வாழுங்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை கர்த்தராகிய என் மீது இறக்கி வைத்து நீங்கள் நிறைவாக வாழுங்கள். நீதிமான்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய பாரத்தினை கர்த்தராகிய நான் சுமந்து உங்களுடைய உள்ளத்திலே ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நிறைவாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரத்தினை என் மீது இறக்கி வைத்துவிட்டு நிறைவாக வாழ்ந்து கவலைப்படாமல் இருங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் தினமும் வேதாகமம் வாசியுங்கள். தினமும் என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என் மகளே,
என் மகனை, நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நீங்கள் வேதாகமத்தின்படி கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தால் பின்னர் எதற்கு நாளைக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளத்திலே ஏதோ ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? நாளைக்கு இங்க தேவைகள் இருக்கின்றன, நாளைக்கு பண தேவைகள் இருக்கிறது, நாளைக்கு அந்த காரியம் ஒழுங்காக நடக்குமா என்று கலங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், நீதிமான்களாக வாழக்கூடிய நீங்கள் எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? கவலைப்படாமல் தைரியமாக இருங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, எதற்காக நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசித்து நாளைக்காக கவலைப்படாதீர்கள். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு போதுமானவைகளை செய்திருக்கிறேன் அல்லவா? நேத்து உங்களுக்கு போதுமானவர்களை செய்தேன் அல்லவா? இனி அதே மாதிரி நாளைய குறித்து கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு தேவைகளை அறிந்து உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் முதலில் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விசுவாசித்து நீதிமான்களாக வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன்.